قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله صدق الله العلي العظيم. எல்லாருக்கும் மிக கொள்ளோனாகிய எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகும். அவரது ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈடேற்றமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், உத்தமர்கள், நல்லோர்கள், நாதாக்கள் அனைவர் மீதும் நாம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவரமாக. கனிமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய கொண்டு இந்த 21வது தராவிகை தொழுது கொண்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். நான் ஓதி காண்பித்த அந்த இறைமறையின் வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு உபதேசிக்கக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், பாவத்திற்கும் நரகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பாவ மன்னிப்பிற்கும் சுவர்க்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு. மனிதர்கள் பாவங்கள் செய்ய செய்ய அவர்கள் அந்த நரகத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டே போய்விடுவார்கள். பாவம் அவர்களை நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், வஇன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், நிச்சயமாக பாவங்கள் அதை நரகத்திற்கு வழி காண்பிக்கும். வஇன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, நிச்சயமாக நன்மைகள் சுவர்க்கத்திற்கு அதை வழிகாட்டும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். பாவத்திற்கும் அந்த நரகத்திற்கும் மத்தியிலே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நடுப்பத்தை பாவ மன்னிப்புடைய பத்தாக ஆக்கியிருக்கிறார். இந்த பாவங்களிலிருந்தெல்லாம் நாம் மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று விட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய இயல்பு தன்மை பாவத்தோடு கலந்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே பதிவு செய்யும் பொழுது இப்படி சொல்லுகிறார்கள், குல்லு பனி ஆதம கத்தாஉன் வ கைருல் கத்தாஇ தவாபுன். ஆதமுடைய மக்கள் எல்லோருமே பாவத்தோடு ஒன்றரை கலந்து படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், யார் பாவத்திலிருந்து மீட்சி பெறுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நான் ஓதி காண்பித்த அந்த இறைமறையின் வசனத்தில் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, வரம்பு மீறி விட்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் கூப்பிடும் பொழுதே, திருக்குர்ஆனில் எப்படியா இவர்களீன் ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறானோ அதுபோல இந்த வசனத்தில் கூப்பிடுவதே மனித சமூகத்தை பார்த்து இப்படி சொல்லுகிறார், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, வரம்பு மீறி விட்ட என் சமூகமே என்ற இந்த வார்த்தையை சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு பெரும் வருத்தம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் இப்படி கூப்பிடுவதே நம்மளை இப்படி அழைக்கின்றானே, யா இவல்லதீன ஆமனு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது, ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ் குறிப்பிட்ட பொழுது எவ்வளவு மன நிறைவாக இருக்கிறது. கூப்பிடுவதே நமக்கு அல்லாஹ் கூப்பிடும் பொழுதே அந்த வார்த்தை நமக்கு இடம் அளிக்கிறது மனதிற்கு என்பதாக சஹாபாக்கள் மன நிறைவோடு இருந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தை கூறி அழைத்த உடனே சஹாபாக்களுக்கு ஒரு பெரும் வருத்தம் ஏற்பட்டது. காரணம் என்னவென்றால், இந்த ஆயத்தின் பின்னணியில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து, மனிதன் வரம்பு மீறக்கூடிய ஆற்றல் படைத்தவன், வரம்பு மீறக்கூடிய அந்த இயல்பு தன்மை படைத்தவன். எதாக இருந்தாலும் அதனை மீறி பார்க்க வேண்டும் என்ற பண்பு இந்த மனிதனுக்குரியது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஆயத்தை குறிப்பிட்டு விட்டு நம்மை எல்லாம் வரம்பு மீறி செல்லக்கூடியவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்க எல்லாம் வரம்பு மீறிட்டீங்க நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு கொண்டாதீர்கள். வரம்பு மீறி விட்டோமே, பாவத்தை செய்து விட்டோமே, பாவம் நம்மை நரகத்திற்கு அழைத்து சென்று விடுமே, நரகத்தின் பக்கம் நெருக்கி விடுமே என்பதாக நினைத்து வருத்தப்பட்டு விடாதீர்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்கள் ஒருபோதும் நிராசையாகி விடாதீர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு குறிப்பிட்டு அவருடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து சொல்லுகிறார். இங்குக்குள்ளே நாம் அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தை கேட்கோமோ இல்லையோ 10 நாட்கள் போயிடுச்சு. அவருடைய மக்ஃபிரத்தை கேட்கக்கூடிய 10 நாட்கள், மக்ஃபிரத் என்று சொன்னாலே, பாவ மன்னிப்பு என்று சொன்னாலே சஹாபாக்கள் எல்லாம் உருகி போயிடுவாங்க. பாவத்தை நினைத்து தண்ணீருக்கு உப்பு கரைந்து போவதை போல சஹாபாக்கள் பாவத்தை நினைத்து தன்னுடைய ஆன்மாவை அழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் ஆகிவிடுவார்கள். இன்று மனித சமூகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? நாம் எல்லா வகையான பாவத்தை செய்திருப்போம், ஆனா பாவமே செய்யாததை போன்ற ஒரு மனோநிலைக்கு நாம வந்துருவோம். நாம பேசியதை கூட பல சமயங்கள் மறுத்துவோம், நான் எங்க போய் சொன்னேன் அப்படின்றோம். அதே போல சொல்லால் ஏற்பட்ட பாவங்கள், நம்முடைய மனதிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நினைப்பிலே இருக்கக்கூடிய பாவங்கள், சிந்தனையில் இருக்கக்கூடிய பாவங்கள், நம்முடைய உடல் உறுப்புகளால் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய பாவங்கள், இப்படி நாம
நசரானிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, காஃபிருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, முஷ்ரிக்குகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, நெருப்பை வணங்கக்கூடியவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. அவனுடைய பாவத்தை சென்று போய் குறைப்பதற்கு பாதிரியாரிடத்திலே கிறிஸ்தவர்கள் போய் மன்னிவிட்டு விட்டு நாங்கள் செய்துவிட்ட பாவங்களை நாம் மன்னித்துக்கள் என்று பாதிரியாரிடத்திலே கேட்டுவிட்டால் அவர் மன்னித்து விட்டேன் என்று சொல்வார். அவர் என்ன கடவுளாயின? அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்முடைய அனைத்து பாவங்களையும் நினைத்து அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து பட்டியலிட்டு சொல்லி பாவத்தை மன்னிக்கக்கூடிய பெரும் வாய்ப்பை, மகஃபிரத்தை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இந்த முஃமின்களுக்கு மட்டுமே வைத்திருக்கிறார், முஸ்லிம்களுக்கு மட்டுமே வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, இந்த கடைசி 10 ரமலானுடைய கடைசி 10 இந்த மகஃபிரத்து சேர்ந்து இருக்குது பாருங்க, பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டு நரகத்திலிருந்து விடுதலை பெற்று விடுவது. இந்த பாவத்திற்கு நரகத்திற்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எனவே ரொம்ப நெருங்கிய பத்தோடு இருக்குது. ரஹ்மத்து முன்னாடி போயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டதெல்லாம் நரகம் நம்மை அழைப்பது இயல்பாக ஆகிவிடும். நரகம் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கும் பாவத்தின் தன்மை அதுதானே, அது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுதானே. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் இப்படி கேட்டார்கள். அல்லாஹ்வின் பெருமானாரிடத்தில் இப்படி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இந்த ரமலானுடைய கடைசி 10 என்ன பிரார்த்தனை ஓதுவது, என்ன துஆக்கள் ஓதுவது என்பதாக கேட்டபொழுது அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஓதச் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. சொல்லுங்க அல்லாஹ், இன்னக அஃபூவுன் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. என்னுடைய பாவத்தை மன்னித்துக் என்ற வார்த்தை. அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னக அஃபூவுன் கரீம், நிச்சயமாக நீயே சங்கை மிக்கவன், பாவத்தை மன்னிப்பவன், பாவத்தை மன்னிப்பவன். துஹிப்புல் அஃவ, பாவ மன்னிப்பை வழங்குவதை நீ விரும்பக்கூடியவன். நீங்க மனுஷன் விரும்பல தௌபா செய்வதற்கு, மனிதன் தௌபா செய்வதற்கு விரும்ப மாட்டேங்கிறான். சில பேர்ட்ட போய் ஹஜ் செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா பாட்டுக்கும் அதற்குள்ள வயசு இருக்குது இல்ல, ஹஜ் செஞ்சிட்டோம்னாக்க போய் சொல்ல முடியாதோ. உம்ராவுக்கு பிறகு போவதற்கு யோசிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? உம்ராவுக்கெல்லாம் போயிட்டா கொஞ்சம் தொழில முன்ன இருக்கிறான், கொஞ்சம் போய் சொல்லிக் கொள்ள முடியாது. தௌபாவுக்கு உன்ன தயாராகல. தௌபா கேட்பதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை ஒரு தூய ஆன்மாவாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம தயாராக இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தயாராக இருக்கிறான். இன்னக துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, நீ பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவராக இருக்கிறாய், எனவே நீ பாவ மன்னிப்பை வழங்கி. மன்னிப்பிற்கு நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அரபியில பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பிற்கு தௌபானா பாவ மன்னிப்பு தான், மக்ஃபிரத்துனாலும் பாவ மன்னிப்பு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன், அஃபூவுன் என்ற வார்த்தையை சொல்லுகிறாய், நீ என் பாவத்தை மன்னிப்பவன் என்று சொல்லுகிறாய். மக்ஃபிரத்துனாலும் பாவ மன்னிப்பு தான், தௌபானாலும் பாவ மன்னிப்பு தான். ஆனா இந்த அஃபூவுன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தஃசீர்களை வல்லுநர்கள் கூறுகிறார்கள், அஃபூவுன்னா என்ன தெரியுமா? அஃபூவுன்னா என்ன தெரியுமா? நாம செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம்னா, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பை தௌபா செஞ்சிட்டோம்னா, மறுமை நாள்ல அந்த பட்டியலிலிருந்து எடுத்துரு. மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு அடியானை கூப்பிடுவானா, கூப்பிட்டு சொல்வானா, அவனுடைய பட்டோலையை கொடுத்து, நீ இந்த நாளிலே இந்த நேரத்தில் இந்த பாவத்தை செய்தாயா இல்லையா? பாவம் செய்திருக்கிறாய், நான் உனக்கு என்னுடைய தௌபாவை கொண்டாடி மன்னித்திருக்கிறேன், என்னுடைய அருளை கொண்டு மன்னித்திருக்கிறேன் என்று அவன் செய்த பாவத்தை பதிவு செய்து அதற்கு பிறகு அவனுக்கு தௌபா வழங்கியதை எடுத்து காண்பிப்பானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நாம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம்னா இந்த வார்த்தை சொல்லி கேட்கும் பொழுதே அந்த பட்டியலே இருக்காது, அந்த பட்டியலே இருக்காது. நாம் பாவமே செய்யாதவனை போன்று ஆகி விடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வார்த்தை சொல்லி தந்தார். அதற்கு ஆயிஷா அம்மாவுக்கு மிகப்பெரிய வரம் இந்த சமூகத்திற்கு. இன்னக அஃபூவுன் கரீம், நீ தான் எல்லாத்தையும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய சங்கையான. இந்த வார்த்தை அவன் செய்த பாவத்தை இல்லாமல் ஆக்கி விடுகிறது, பட்டியலே இல்லாமல் போயிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, லைலத்துல் கத்ர் வழங்கப்படுவதே எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? இந்த உம்மத்திற்கு பரிபூர்ணமான அஃபூவை தருவதற்கு தான். இந்த உம்மத்திற்கு பரிபூர்ணமான பாவ மன்னிப்பை தருவதற்கு தான். பாவ மன்னிப்பு மட்டும் பெற்றுவிட்டோம் என்று சொன்னார், இந்த உலகத்தை நாம் தான் பெரிய பாக்கியசாலி, மிகப்பெரிய புனிதமான மனிதராக நாம் தான் ஆகிப்போம் என்பதை நமக்கு பல்வேறுபட்ட வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஒரே ஒரு தவறு தான் செய்திருக்கிறார். ஒரே ஒரு தவறு. என்ன தவறு? அந்த மரத்தின் பக்கம் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்க ரெண்டு பேரும் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கிறாங்க. ஆதம்
ஆதமையும் அப்பாவையும் பார்த்து அல்லாஹ் சொன்ன மரத்தின் பக்கம் நெருங்கி விடாது. இது ஒரு உத்தரவு. அன்புக்குரியவர்களே, ஒரு மதுவை குடிச்சிடல, ஒரு பெரிய பாவத்தை விபச்சாரத்தை பண்ணிடல, திருடிடல, அடுத்தோடைய சொத்தை அபகரித்திரல, இன்னைக்கு ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது பாத்தீங்க. அது போல அல்ல, ஒரு மரத்தின் பக்கம் நெருங்கி விட வேண்டாம், அந்த கனியை சாப்பிட்டு விட வேண்டாம். இது உத்தரவு. என்னதான் இருந்தாலும் ரப்பு செய்யக்கூடாதுன்னு சொன்னதை போய் மனிதன் செய்யக்கூடாது இல்லையா? அது ஹராம் தான் செய்து விட்டார். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒரு சிறிய தவறின் காரணத்தினால் காலமெல்லாம் அவர்கள் தௌபா செய்ததை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். தானா இருவரும் சொன்னார்கள், பல 100 ஆண்டு காலங்கள். அன்புக்குரிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எங்க இறக்கிட்டான்? இங்கே திருவோணமலையில இங்க இறக்கிட்டான். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்த மலையில இறக்கி வச்சுட்டான். சொர்க்கத்திலிருந்து இவர்கள் தனியாக இறக்கிட்டான். அதற்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்க இறக்கிட்டான்? ஜித்தாவில் இறக்கிட்டான். அங்க இருக்கக்கூடிய ஜித்தா என்று சொன்னால் ஜித்தா, ஜத்தா, ஜுத்தா 3 வார்த்தைகளுமே சொல்ல போறேன். 3 வார்த்தைக்குமே பாட்டீடு தான் பொருள். பாட்டி என்று பொருள். நம்முடைய மூதாதையர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பாட்டி என்ற வார்த்தையை அது பொருள்படுகிறது. அங்கு இறக்கி வைத்து விட்டான். என்னவானது தெரியுமா? இருவரும் தௌபா செய்து தௌபா செய்து தௌபா செய்து தௌபா செய்து பல 100 ஆண்டு காலங்கள் தௌபாவிலேயே உழன்று 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 தங்களுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் அவங்க அரஃபா மைதானத்தில் சந்திக்கிறாங்க. அரஃபா அப்படின்னாலே ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டார்கள் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அரஃபானாக ஒருத்தர் மற்றவரை அறிந்தார் என்பது பொருள். இதற்கு பிறகுதான் இருவரையும் சந்திக்க வைத்து எங்கிருந்து எங்கு வரை நடந்தே செல்ல வைத்து அன்றைய காலத்தில் ஆதமையும் அவ்வாவையும் இணைத்ததற்கு பிறகு முஸ்தலிஃபா என்று சொன்னால் ஒரு ஆணும் பெண் இல்லறத்தில் ஈடுபடுவதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவ்வா அலைஹிஸ்ஸலாமும் வந்து இல்லறம் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள் என்பதாக வரலாறை நாம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு தௌபாவிற்காக எத்தனை ஆண்டு காலங்கள் ஏறி இருந்திருக்கிறாரே ஒரு பாவத்திற்கே. நாம் இன்னைக்கு எவ்வளவு பாவங்களை செய்துவிட்டு இன்னைக்கு தைரியமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தௌபாவுக்காக துடிச்சிருக்கிறாங்க. வல்லதி அத்மாஉ ஐ யக்ஃபிர் லி கதீஅத்தி யௌமதி, மறுமை நாள்ல என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் தூய்மையாக இருப்பதை ஆசைப்படுகிறேன். யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மறுமை நாள்ல நான் ஒரு தூய்மையாக நிற்கணும். நாம இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் மறுமை நாள் அப்படியே வந்து நின்றால் என்ன ஆகும்? அன்புக்குரிய நம்முடைய டேட்டா அப்படியே மறுமை நாளில் சொல்லி காண்பிக்கப்பட்டால் என்ன ஆகும்? நாம யாருக்கெல்லாம் துரோகம் வைத்திருக்கிறோம் அவர்கள் பூரா வந்து நிற்கிறாரே. அன்புக்குரியவர்களே, நாம் என்னவெல்லாம் சேட்டை செய்திருக்கிறோம் அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு மறுமை நாளில் நம்முடைய வெற்றி என்பது எப்படி சாத்தியப்படும்? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறாரே, ஆசைப்பட்டு இருக்கிறாரே, என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மறுமை நாளில் நான் தூய்மையாக இருக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கிறேன், ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுறான். ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, தன்னுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டினார். வகர்ர ராக்கிஅன் வஅனா, அவர் ருக்குவிலேயே விழுந்துட்டார். ருக்குவிலேயே இருந்தார். என் பாவத்தை நீ மன்னிச்சாகணும். ருக்குவில் இருந்து பிடிவாதமாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரப்போடு நெருங்கி விட்டார்கள், ரப்போடு இணைந்து போனார்கள் என்பதாக அல்லாஹ் ஆயத்திலே பேசி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், மனிதர்களே தூபு இலா ரப்பிக்கும், உங்க ரப்பிட்ட நீங்க வந்து பாவ மன்னிப்பை தேடிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன். 63 வருட வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம எல்லாம் தொழுகையாளி ஆனதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. தொழுகையாளியாக ஆகுவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்து வச்சுங்க, நமக்கே கொஞ்சம் கோபம் வந்துடும் நம்முடைய வாழ்க்கையின் மீது. இப்படி எல்லாம் ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்பதாக சொல்லி நமக்கு நாமே வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு முதல் கொண்டு இறப்பு வரை 63 வருட வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? என்னைக்காவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்திருக்கிறார்களா? மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்களா? நேர்வழியை தவிர வேற ஏதாவது மக்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறார்களா? அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபாஹிஷன், நபி அவர்களை பொறுத்தவரையில ஒரு சமயம் கூட கெட்ட வார்த்தை பேசுனது இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சான்று! இன்னைக்கு கெட்ட வார்த்தை நான் பேசல, இன்னைக்கு கையிலுக்கு நம்ம சொல்ல முடியுமா? இதுவரையிலும் நான் என் வாழ்க்கையில காது கூசக்கூடிய தகாத வார்த்தையை நான் பேசுனது இல்லை அப்படின்னு ஒருத்தர் இன்னைக்கு நம்ம கையில சொல்ல முடியாது. கை நீட்டி நம்ம தூக்கி தைரியமாக கை தூக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நபி அவர்களை பற்றி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கெட்ட வார்த்தை பேசியதில்லை, தீய செயலை கெட்ட செயலை ஒரு நாளும் செய்ததில்லை. தீய செயலை ஒரு காரியத்தை கூட பெருமானார் செய்ததில்லை. தொடைக்கு மேல
முட்டுக்காலுக்கு மேலே கையை தூக்குனதில்லை, ஆடையை உயர்த்தியது இல்லை. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கி அங்கே சுமந்து கொண்டு போய் அந்த கட்டிடத்தை கட்டும் சந்தர்ப்பத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை தூக்கும் பொழுது மூர்ச்சையாக கீழே விழுந்து விட்டார்கள். வரலாறு அப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு தொடர்ந்து மாதிரி கை கட்டக்கூடிய நிலை இருக்குது. கரண்டைக்கு கீழே வந்து ஆடைகளை உடுக்கி செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது கற்றவர்கள் பத்தரை மாற்று தங்கம் என்று சொல்லுவோமே, அதற்கு இலக்கணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்த ஹதீஸ்ல அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வடா முத்தஃபஹிஷன், தான் எந்த கெட்ட வார்த்தை இதுவரை பேசினதில்லை பெருமானார் 63 வருட வாழ்க்கையில. அதே போல எந்த ஒரு கெட்ட செயலையும் செய்ததில்லை. வடா முத்தஃபஹிஷன், கெட்ட வார்த்தையை பேசும்படி யாரையும் ஏவியதில்லை. நீ இந்த வார்த்தையை பேசு என்று அடுத்தவர்களை தூண்டிவிட்டு அமைதியாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது தெரியுமா? அப்படி கூட பெருமானார் பிறரை கெட்ட வார்த்தையை பேசும்படி தூண்டியதில்லை, கெட்ட செயலை செய்யும்படி ஏவியதில்லை. பெருமானாரை பற்றிய வாக்குமூலத்தை சஹாபாக்கள் தருகிறார். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களே நீங்க அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடுறீங்க, நான் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுகிறேன். குல்ல யௌமின் மிஅத்த மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும் 100 தடவை அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடுறேன். என்னைக்காவது நம்ம 100 தடவை இஸ்திக்பார் செய்வோமா? 100 தடவை இஸ்திக்பார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதற்கு நம்முடைய மனம் அங்கே தயாராகி இருக்கிறதா? மனசெல்லாம் கொஞ்சம் வேதனைப்படும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதுக்கு ஒரு சின்ன அமலை செஞ்சுட்டோம்னா அடுத்து பாவம் செய்ய முடியாம போயிடுவேன். நமக்கு எல்லாம் பெரிய கவலையே அதுதான், அடுத்து பாவம் செய்ய முடியாம போயிடும் இந்த அமலை செஞ்சுட்டோம்னா. எவ்வளவு பெரிய கவலை! அப்ப தௌபா இல்லாம மூத்தா போயிட்டா, தௌபா இல்லாம அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பை பெறாம நம்ம மூத்தா போயிட்டா நம்முடைய ஆன்மாவுடைய நிலை என்ன மறுமை நாளிலே? அன்புக்குரியவர்களே, உலகத்தின் பார்வை வித்தியாசமானது, ஆனால் அல்லாஹ்வின் பார்வை நேர்மையானது, சரியான பார்வையுடையது. இன்னைக்கு உலகம் இன்னைக்கு தாழ்வான விஷயங்களை எல்லாம் உயர்வாக நினைக்கிறேன், பாவங்களை எல்லாம் இன்னைக்கு பெரிய உசக்தியாக நினைக்கிறேன். இன்னைக்கு மது குடிக்கக்கூடிய பழக்கம் இஸ்லாமியர்கிட்ட வந்து போனது. இன்னைக்கு ஒரு சகோதரர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம கூட்டத்தோட ஃப்ரெண்ட்ஸுகளோட போகும்போது மது குடிக்கிறாட்டியே நம்மளை கெட்ட வேண்டாங்க. எப்படி நிலைமை ஆயிடுச்சு? மது குடிக்காட்டி ஒரு ஃபங்க்ஷன்ல கல்யாண காட்சின்னு போனோம்னா மது கொஞ்சம் ஒரு பக்கு 2 பக்கு குடிக்கிறாட்டி என்ன சொல்றாங்களாம், இன்னைக்கு நான் வந்து என்னென்று வாழ போறேன், வேணா ஒரு ஆளாவேன் என்று பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மது இன்னைக்கு ஒரு சாதாரணமான பாவமாகிவிட்டது, டீ குடிப்பதை போன்ற ஒரு செயலாகிவிட்டது என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய பாவத்தினுடைய அந்த மலிவான அந்த சிந்தனை எந்த அளவுக்கு நம்மை கொண்டு போய் தள்ளி நிற்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, யார் ஒருவர் ரமதானுடைய மாசத்துல ஈமானோடு நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நோன்பு வச்சானோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு வச்சானோ, இல்ல நான் ஊர்ல வந்து என்னை தவறாம பேசுவாங்க என்பதற்காக அல்ல, அதற்காக அல்ல, பிறருக்கு சொல்லி காமிப்பதற்காக அல்ல. நான் இந்த வருஷம் 30 நோன்பு குடிச்சிருக்கேன், நாங்க தொழுது சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். ஹஜ்ஜி இருக்குது, அன்ஹாஜ் நேர போடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. தொழுகையாடிக்கு ஒரு தொழுகையாடின்னு சொல்ல முடியுமா என்ன? நோம்பாடிக்கு ஒரு நோம்பாடின்னு சொல்ல முடியுமா என்ன? அது மாதிரி ஹஜ்ஜி செஞ்சவர்களுக்கு ஒரு அன்ஹாஜ் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அந்த அமல் செஞ்சிருக்கிறார், அவர் அவருடைய கடமையை செய்திருக்கிறார், அவருக்கான கடமையை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு நோன்பு நோக்கார ஈமானோட நான் தான் அதை கொடுத்ததுக்காக நோன்பு வச்சேன், 20 நாள் நம்ம நிறைவேற்றி வச்சிருக்கிறோம், நோன்பை நிறைவேற்றி வச்சிருக்கிறோம், நாம் என்ன ஓட்டம் என்ன, 20 நாட்களுடைய இந்த நோன்பினுடைய என்ன ஓட்டம் என்ன, நாம் என்ன இக்லாஸ் வைத்திருக்கிறோம் இந்த 20 நாள்ல, யாருக்காக நோன்பு நோற்றோம்? உலகத்திற்காகவா, நம் சமூகத்திற்காகவா? படைத்த ரப்பு சொல்லிட்டா நான் அவருடைய நோக்கத்துக்காக செய்வேன். எல்லா விஷயங்களும் அப்படி வந்து விடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஈமான் வயஹ்திசாம், ஈமானோடு நன்மையை நாடி, எனக்கு ரப்பு சொல்லிட்டான் நான் நோன்பு வைக்கிறேன், எனக்கு மறுமையில எனக்கு நன்மையை தருவான், இந்த உலகத்துல எனக்கு நன்மையை தருவான். இஹ்திசாம், நன்மையை தேடணும், நன்மையை நாடணும். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் வெளியில கூப்பிட்டு போனோம், நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய காலம். ஒரு இடத்துக்கு விட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு நண்பர் கூப்பிடாங்க, எனக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஆதாயத்தை கணக்கு பார்க்கும் காலம். நாம் செய்யக்கூடிய அமலிலே நன்மையை எதிர்பார்க்கணும்னு சொல்லுது மார்க்கம். நன்மையை எதிர்பாருங்க, நோன்பைக்கு அல்லாஹ்விடத்தில் வைத்திருக்கக்கூடிய அவனுடைய அந்த ஆதரவை, நன்மையை, அவருடைய அன்பை நீங்க எதிர்பார்க்கணும் என்று பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். அப்படி நீங்க எதிர்பார்த்து நீங்கள் நோன்பு நோட்டால் முஃபிரலஹு, உங்களுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகும். நோன்பு வச்சுதான் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகும். இன்னொரு ஹதீஸில் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காம ரமதான ஈமான் வயஹ்திசாபா, யார் ரமதானுடைய மாதத்துல இரவு தொழுகையில் எழுந்து நின்று தொழுதானோ, தஹஜ்ஜுத் தொழுதானோ, கியாமுல் லைல் மேற்கொண்டானோ, எப்பொழுது அந்த இரவு எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பங்களிலே யாராவது ஈமானோடு நன்மையை நாடி அப்படி அந்த காரியத்தை செய்தால் முஃபிரலஹு, அவனுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார்
வஸல்லம் ஒரு சின்ன சின்ன காரியங்களில் கூட, ஒரு லேசான அமல்களில் கூட அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி தெரியுமா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு போகும்ன்றதான். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு போகும்ன்றதான். ஆனால் அந்த காரியங்களை செய்து என்ன செய்வது கிடையாது, நாம பாவம் மன்னிப்பு தேடுவது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அறிவிப்பு செய்கிறார்கள், அல்லாஹ் அடியான் கையேந்தி பாவம் மன்னிப்பு தேடும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டகத்திலே அனைத்து சாமான்களை, உணவு சாமான்கள், தன்னுடைய பருவக்கூடிய சாமான்கள், தன்னுடைய உடை அத்தனையும் வைத்துக் கொண்டு ஒரு 6 மாசம் பயணம் புறப்பட்டுட்டான். புறப்பட்டு போய் 4 மாதங்கள் பயணம் சென்று முடித்து விட்டான். மீதி 2 மாதம் இருக்கிறது. 6 மாத பயண தூரம். அன்புக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், 4 மாத பயணத்தை கடந்ததற்கு பிறகு அவன் பயணித்து சென்ற அவனுடைய உடைமைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒட்டக 4 மாசம் கழித்து என்ன செய்து விட்டது? காணாமல் போய்விட்டது. அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஓடி போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொல்கிறார்கள், ஓடி போனது. இவன் கண்விழித்து பார்க்கிறான், அவன் பயணித்து வந்த அந்த ஒட்டகம் காணவில்லை. எங்கு போனதோ தெரியல. இவன் இப்போதோ பாலைவனத்தில் சுடு மணல் கொதித்துக் கொண்டிருக்கிறது. நாலாபுரம் ஓடுகிறான். ஒட்டகம் இங்கு போயிருக்குமோ, இங்கு போயிருக்குமோ தேடி அலைகிறான். அன்புக்குரிய மீண்டும் போக முடியுமா? 4 மாத பயண தூரத்தை கடந்தான். மீண்டும் தன் ஊருக்கு போக முடியுமா? போக முடியாது. மீண்டும் போய் 2 மாசம் போக வேண்டிய நடந்து பாலைவனத்தில் போக முடியுமா? போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் அந்த மனிதன் அங்கும் இங்கும் நாலாபுரத்திலும் தேடி தன் ஒட்டகத்தை அலைந்து பார்த்து தேடி கிடைக்காமல் என்ன செய்து விட்டான்? அங்கே மயங்கி விழுந்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மயங்கி போனான். பாலைவன சுடு மழை என்று கூட தெரியாமல் மயங்கி போனான். மதுரை ரோட்ல கிடக்கிறான். பார்த்தீங்களா? என்ன ஒரு சுத்தமான அந்த புத்தியோடு அவன் படுத்திருக்கிறான். மயக்கத்தில் கிடக்கிறான். அது ரோடோ காடோ யாருடைய வீடோ என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். மயங்கி போய் அங்கே பாலைவனத்தில் இருக்கும் பொழுது காணாமல் போன அந்த ஒட்டகம் அவனுக்கு மீண்டும் வந்துவிட்டது. வந்து அவன் படுத்திருக்கும் அந்த நிழலை அந்த இடத்தில் அவனுக்கு மறைத்து நிழலித்துக் கொண்டிருக்கிறது. அவன் கண்பிடித்து பார்க்கிறான். அங்கே கொதித்துக் கொண்டிருக்கும் அந்த சூடு தன்னுடைய முகத்தில் பட்டது போக கொஞ்சம் இதமான நிழல் ஏற்பட்டதை பார்த்து கண்பிடிக்கிறான். அங்கே அவனுடைய ஒட்டகம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த நிற்கதியாக ஆகிவிட்ட இந்த மனிதனுக்கு அந்த ஒட்டகம் கிடைத்து விட்டால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நாம் தொலைத்து விட்ட ஒரு பொருள் மீண்டும் கிடைத்து போனால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லல்லாஹு அஷத்து ஃபர்ஹம் பிதௌபத்தில் அப்தி. அல்லாஹ் வந்து தன்னுடைய அடியானின் தௌபாவை பார்த்து விட்டு அவ்வளவு பெரிய ஆனந்தம் அடையலாம். அல்லாஹ் தன்னுடைய அடியானுடைய தௌபாவை பார்த்து விட்டு பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து விட்டு அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆனந்தம் அடைகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குறிப்பிடுகிறார். அபூ லுபாபான் ஒரு சஹாபி இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ல நெருங்கிய தோழர் அபூ லுபாபான். இன்னைக்கு பார்க்கலாம் மஸ்ஜித் நபவியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க நிறைய தூண்கள் இருக்குது. உஸ்துவானத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேர்ல ஒரு தூண் இருக்குது. அபூ லுபாபா அப்படின்ற அந்த சஹாபி பேர்ல ஒரு தூண் இருக்குது. இப்படி ஒரு 4 தூண்கள் அங்கே உள்ளே இருக்குது. சஹாபாக்கள் போய் முந்தி தோழர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் அங்கே போயிருந்தாங்க. தொழுவதற்கு துடித்து போவானே. ரவுதாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகத்தான தூண். அந்த தூணுக்கு ஏன் அந்த பேர் வந்தது தெரியுமா? ஒரு தனி சஹாபியுடைய பேர் வைக்கப்பட்டு அந்த தூணுக்கு பேர் உஸ்துவானா அபூ லுபாபா எழுதப்பட்டிருக்கு. அபூ லுபாபான்னு ஒரு தூண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய தோழர். அந்த தூணுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது தெரியுமா? அபூ லுபாபாட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் ரகசியத்தை சொல்லி வைத்திருப்பாரு. சஹாபாக்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒன்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று அபூ லுபாபா. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுட்ட மக்காவில் இருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளின் பட்டியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து வச்சிருப்பாங்க. யாருக்குமே தெரியாத ரகசியம். முனாஃபிக்குகள் யார் யார் என்ற பட்டியல் அவர்கிட்ட தரப்பட்டிருப்பாங்க. இரண்டாவது இந்த அபூ லுபாபா என்ற தோழர் இருக்கிறார் இல்லையா, இவரிடத்திலே இந்த ஊருக்குள் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை அந்த அபூ லுபாபாவிடத்தில் சொல்லி வைத்திருப்பார். வரலாறு அவ்வளவுதான் சொல்லி வைத்திருக்கிறேன். அபூ லுபாபா ஒரு சமயம் என்ன செய்தார் தெரியுமா? தனக்கு நெருக்கமான ஒரு தோழர் அவர்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டார். பெருமானாருடைய உத்தரவில் இந்த ரகசியத்தை யாருன்னு சொல்லக்கூடாது என்பதுதான். ஹுதைஃபாவுக்காக இருக்கட்டும், அபூ லுபாபாவுக்காக இருக்கட்டும், யாரிடத்தையும் சொல்லக்கூடாது என்பதுதான். இந்த தோழர் சொல்லியதற்கு பிறகு பெருமானார் சொல்லக்கூடாது என்று சொல்லி அந்த ரகசியத்தை அந்த தோழருக்கு வெளிப்படுத்திய உடனே இவர் கூடியாகி குடித்து போனார். நாம் பெருமானாருடைய வாக்குக்கு மாறல்லவா செய்து விட்டோம் என்று நினைத்து அதற்கு அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார் தெரியுமா? ஒன்றும் செய்ய இயலாதவராக தன்னை தானே கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில ஒரு கயிறை கண்டு தன்னை அந்த தூணிலை தன்னுடைய உடம்பை முழுமையாக கட்டி கொண்டார். தன்னை அப்படி முழுமையாக பிணைத்துக் கொண்டார். தோழர்களிடத்திலே சொன்னார், என்னை இறுக கட்டி விடுங்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நேரத்திற்கு வருகிறார். அபூ லுபாபா கட்டி கிடக்கிறார். பெருமானார் கேட்டார், என்ன
செஞ்சுட்டேன். நீங்க சொல்லக்கூடாது என்ற ரகசியத்தை நான் அந்த மனிதனுக்கு போய் சொல்லிவிட்டேன். அந்த ரகசியத்தை நான் அவர்கிட்ட வெளியிட்டுட்டேன். எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேன் தெரியுமா? அல்லாஹ் மீது சத்தியமாக ரப்பு எனக்கு சரியான தீர்ப்பை தர்றது வரைக்கும் நான் இந்த கூரை விட்டு அவிழ்த்து வெளியில் செல்வதாக இல்லை அப்படின்னு சொல்லி இவர் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணிடுறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தொழுகை நேரம் வருகிறது, பெருமானார் வருகிறாரே, அந்த தோழர் என்ன செய்வார்? ஒருவரை அழைத்து அவிழ்த்து விடும்படி சொல்லுவார், சேர்ந்து தொழுது கொள்வார், தொழுது முடித்தவரை தன்னை கட்டிக் கொள்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒன்றுமே செய்ய இயலவில்லை. ஏனென்றால் அந்த தோழர் சத்தியம் விட்டு சொல்லிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு தோழர்களோடு சென்று விடுவார். ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 7 நாட்கள் கடந்து போனது. 7 நாட்கள் கடந்து போனது. தூணிலேயே கட்டி கிடக்கிற தொழுகைக்கு மட்டும் பள்ளியை அழித்து விடப்பட்டு தூடுவார். இதுதான் சூழலாக இருந்தது. அன்புக்குரியே 7 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு செய்தி சொல்லி அனுப்பினா, இந்த கட்டி தூணிலே தன்னை கட்டி வைத்திருக்கக்கூடிய அபூ லுபாபாவுடைய இந்த செயலை நான் மன்னித்து விட்டேன் என்ற தன்னுடைய ஹஜரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது ஹஜரத் அபூ லுபாபாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி அனுப்புகிறார்கள், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான், அப்ப முதலில் தூணிலிருந்து உன்னை நீ அவிழ்த்துக் கொள் என்பதாக சொல்லும் பொழுது அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய திருக்கரத்தால் என்னை வந்து அவிழ்க்கும் வரை நானாக அவிழ்க்க விட மாட்டேன். எந்த தோழரையும் நான் அவிழ்க்க விட மாட்டேன், நானும் அவிழ்த்துக் கொள்ள மாட்டேன். என்னத்தில் நீங்கள் வருத்தப்படவில்லை என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? என்னை நீங்கள் கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும்? அவிழ்க்க வேண்டும் என்பதாக சொல்லி அடம் பிடிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய திருக்கரத்தால் அந்த தோழரை அவிழ்த்ததாக வரலாறு இருக்கிறது. அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னித்து விட வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய முனைப்பிலே சஹாபாக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவிழ்த்து விட்டதற்கு பிறகு அந்த அபூ லுபாபா செய்த காரியம் என்ன தெரியுமா? இந்த 7 நாட்களாக கட்டி வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்ற செய்தி உங்களுக்கு கிடைத்தது தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நான் சம்பாதிச்ச முழு சொத்தையும் நான் நீங்க சொல்லக்கூடிய வழியில் தர்மம் செய்ய வேண்டும், சதகா செய்ய விரும்புகிறேன். முழு சொத்தையும், என் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் இருக்கக்கூடாது. எனக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத மற்றற்ற மகிழ்ச்சி அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டதாக உங்களுக்கு தகவல் சொல்லி இருக்கிறார். இதுக்கு ஈடு நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய முழு சொத்தையும் நான் சதகாவில் கொடுக்கிறேன் என்று பெருமானாரிடத்தில் வந்து மன்றாடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விட்டாரே, நீ அதிகபட்சமாக 3 1 பகுதியை வேண்டுமானால் சதகா செய் என்று பெருமானார் கூற 3 1 பகுதியை சதகா செய்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது. அன்புக்குரியவர்களே, இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி தஃப்சீர் கஷ்ஷாப் என்று எழுதியிருக்கக்கூடிய கஷ்ஷாப் என்ற தஃப்சீர் இருக்கிறது. அந்த தஃப்சீரை எழுதியிருக்கக்கூடிய இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறும் பொழுது இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், காலமெல்லாம் தௌபாவுக்காக அலைந்தார், பாவமன்னிப்புக்கு அலைந்தார். ஒரு சின்ன பாவத்தை செய்த ஆதம், செய்துவிட்ட ஆதம் காலமெல்லாம் தௌபாவுக்காக அலைந்தார். ஆனால் இன்னைக்கு நாம காலமெல்லாம் தௌபா செய்து கொண்டு தௌபாவிற்கு அடைவதில்லையே, பாவத்தை செய்து கொண்டு தௌபாவிற்கு அடைவதில்லையே, நாம் எப்படி சுவர்க்கம் செல்ல முடியும் என்பதாக இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கே ஒப்பிட்டு பேசிய வார்த்தையை அற்புதமாக வரலாறு குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் குறிப்பிடுகிறார்கள், அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தை இங்கே குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சூரத்துல் பக்ராவுடைய முதல் வசனமே அந்த அலிஃப் லாம் மீம் என்பதுதான். நமக்கு வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார்கள், இந்த அலிஃப் லாம் மீம் ஸாத் ஹா மீம் யாசீன் காஃப் இது மாதிரி சூராவின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு யாரும் பொருள் அளிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இதனுடைய பொருளை உட்கருத்தை அல்லாஹ்வே நன்கறிந்தவன் சொல்லி இருக்காங்க. சஹாபாக்கள் கூறாங்க, அதை அப்படியே ஈமான் கொண்டு விட்டு சென்று விட்டாரே. சில சூஃபியாக்கள் சொல்லுகிறார்கள், அலிஃப் லாம் மீம் என்பது பொருள் என்ன தெரியுமா? நாங்கள் இப்படி பார்க்கிறோம் அந்த வார்த்தையை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்ற வார்த்தையை ஷார்ட் ஃபார்மாக நாங்கள் நினைக்கிறோம். அலிஃப் லாம் மீம், அலிஃப் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அந்த அலிஃப் அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அலிஃபாக பார்க்கிறோம். லாமை நாங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த லாமாக பார்க்கிறோம். அலீம் என்ற வார்த்தையினுடைய கடைசி மீமாக நாங்கள் பார்க்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்ற வார்த்தையுடைய கருப்பொருளாக இருக்குமோ என்று நாங்கள் அந்த அலிஃப் லாமை பார்க்கிறோம் என்பதாக நமக்கு குறிப்பிடுகிறார். சூஃபியாக்கள் கூறுகிறார்கள், அன்புக்குரியவர்களே, நம்முடைய மிகப்பெரிய நியமத்து அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய 2 கண்கள் என்பது போல மனிதன் 2 கண்ணாக நினைக்கக்கூடிய விஷயம் 2 என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வது. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு என்ற வரத்தை நாம பற்றிக் கொள்வது, தௌபாவை
தௌபாவை செய்வது, தௌபாவை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பெறுவது என்பதை சூஃபியாக்கள் நமக்கு அற்புதமாக ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். நாளை மறுமை நாளிலே பாவிகளுக்கு முன்னால் அவர்களுடைய ஏடுகள் வைக்கப்படுமா. பாவிகள் யார் நமக்கு தெரியும், நாம பாவம் செஞ்சிருக்கோம் நமக்கே தெரியும். நம்முடைய பாவங்கள் என்பது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் இந்த பட்டியலை விரிக்கிறார், மஹ்ஷர் மைதானத்திலே வைக்கிறார். அந்த ஏடு வைக்கப்படும் பொழுது பசரல் முஜ்ரிமீன், பாவிகள் எல்லாம் அந்த ஏட்டை பார்ப்பார்கள், முஷ்ரிகீன பயந்தவர்களாக பார்ப்பார்கள். மிம்மா ஃபீஹி, அதில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை, அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாவங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். வயகூலுன, சொல்லுகிறார்கள், அந்த ஏட்டை பார்த்துவிட்டு, மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்னப்பா வந்துச்சு, நாயு மாதிரி சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, இந்த ஏடு ஒரு சின்ன பாவம் பெரிய பாவம் எதையுமே விட்டு வைக்கிறேன். இந்த ஏடை பார்த்து மனிதன் அங்கலாய்த்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ் திருக்குறான பதிவு செய்து வைத்திருக்கிறான். நாம வாழ்க்கையை செய்திருக்கக்கூடிய ஒரு சின்ன பாவம் பெரிய பாவம் எதையுமே இந்த ஏடு விட்டு வைக்கிறேன், அவ்வளவே பொறிந்து வைத்திருக்கிறேன் என்பதாக நினைத்து பாவிகள் அந்த தங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஏட்டை பார்த்து பேசுவார்கள் என்பதாக அல்லாஹ் ஆயத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு சமயம் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன் சமூக மக்களோடு மழை வேண்டி பிரார்த்திக்க சென்றார். நீண்ட காலமாயிடுச்சு, மழை பெய்ஞ்சு நீண்ட காலமாய்ப்பட்டது. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வரம், நம்ம எல்லாம் செஞ்ச இபாதத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டாலும் இல்லவோ, ஒரு 3 நாட்களாக மழை பெய்கிறது. நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது, நமக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, பூமியும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த வரலாற்றை சொல்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மழையே இல்லை, பல காலமாயிடுச்சு, பல மாதங்களாகிவிட்ட மக்கள் எல்லாம் வறட்சியில் வாடுகிறார். தன் சமூக மக்களை அழைத்து கொண்டு என்ன செய்தார்கள், அங்கே மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி நிறைய பிரார்த்தனை செய்கிறார், தொழுது பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு நபிமாருடைய பிரார்த்தனை உடனே அங்கீகரிக்கப்படவில்லையா? பிரார்த்தனை செய்து விட்டால் உடனே மழை வர வேண்டுமே. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள், செய்ததற்கு பிறகு மழை பெய்யல, அமைதியாகவே இருக்கிறது. மழை பெய்வதற்கான அறிகுறியும் வானத்தில் தென்படல, மேலே தென்படல. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்பட்டது. அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, ரப்பே, இவ்வளவு பிரார்த்தனை செஞ்சுட்டோம், இவ்வளவு தௌபாவை நாங்க கேட்டிருக்கிறோம், ஆனா மழையினுடைய எந்த விதமான அடையாளமும் வெளிப்படவில்லையே என்று அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, இந்த கூட்டத்திலே 40 ஆண்டுகளாக பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறார். 40 ஆண்டு காலமாக பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் உங்க கூட்டத்தில் இருக்கிறான். அவனும் சேர்ந்து உங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறான். அவனை அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்று, அந்த கூட்டத்தை விட்டு அந்த பாவியை வெளியேற்றிடுங்க, வெளியேற்றி விட்டால் உங்களுக்கு உடனே மழை பெய்து விடும் என்று அல்லாஹ் சொல்ல, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. ஒருத்தர்னால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அன்புக்குரிய ஒரே ஒரு பாவி அந்த கூட்டத்தில் கலந்திருந்ததனால், சேர்ந்திருந்ததனால் அந்த சமூகத்திற்கு பல காலமா மழை இல்லை. இன்னைக்கு மிகப்பெரிய நியமத்துகளுக்கு தடை மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் தான், பாவிகள் நிறைய இருப்பதுதான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்கையெல்லாம் முடித்து விட்டு தன் சமூக மக்களை பார்த்து கோபத்தோடு பேசினார். எவ்வளவு தூரம் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்விடத்திலே மழையை பெறுவதற்காக. நம்மில் யாரோ ஒருவர் பாவி இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அந்த பாவி சப்தம் இல்லாமல் வெளியே போயிடுங்க, இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போயிருங்க, இந்த சமூகத்தின் நலன் கருதி வெளியேறி விடட்டும் என்பதாக அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற பாவி யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலையா, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலையா யார் இந்த பாவி அங்கே இருக்கிறோம் என்று. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவியை மனம் உருகி அல்லாஹ்ட்ட பேசினான், மனம் உருகி பேசினான். ரப்பே, நீ அனுப்பிய அந்த தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பகிரங்கமாக அறைகோல் விடுத்து விட்டார், என்னை இந்த கூட்டத்திலிருந்து வெளியே போக சொல்லிட்டாரே. நான் இந்த கூட்டத்திலிருந்து வெளியே போகும்போது இந்த அத்தனை பேர் என்னை பார்த்து காரி வீழ்த்து விட மாட்டார்களா? என்னுடைய மரியாதை என்னவாகும், என்னுடைய அந்தஸ்து என்னவாகும்? நான் முக்கி போக மாட்டேனா? என்னுடைய பாவம் அவ்வளவு பெரியதாகி விட்டதா? நான் இந்த கூட்டத்திலேயே நான் தௌபா செய்கிறேன், நான் முன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். நான் இந்த மக்களிடமிருந்து நான் வெளியேறுவதை பார்த்து விட்டால் போதும், என் குடும்பம் எல்லாம் மிகப்பெரிய அவலத்திற்கு ஆளாகிவிடும், பேசப்பட்டு விடும் என்பதாக நினைத்து அந்த தோழர் உள்ளேயே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார். நான் இந்த கூட்டத்துக்குள்ளே நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவர் மன்னிப்பு கேட்டவுடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சற்று நேரத்தில் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு மழையை பெய்ய செய்து விட்டான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே, நான் பார்த்து ஒரு ஆள் கூட என்ன செய்யல, வெளியே போகல, திடீர்னு மழையை கொடுத்துட்டேன். அந்த மனிதனை அல்லாஹ் வெளியேற்றவில்லை, அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்றல. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கூட்டத்தோடு அவன் இருக்கும் பொழுதே மழை பெய்து விட்டது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், ரப்பே, யாருமே வெளியே போனதை நான் பார்க்கலையே, மழை பெய்து விட்டதே என்று. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஆச்சரியப்பட்டு கேட்கும் பொழுது
எந்த மனிதருக்காக மலையை நிறுத்தினேனோ அந்த மனிதருக்காக இப்பொழுது மலையை நான் தந்து விட்டேன். அந்த மனிதரின் தௌபாவிற்காகவே நான் தந்து விட்டேன். அந்த மனிதரின் பாவத்திற்காகத்தான் மலையை நிப்பாட்டி வச்சிருந்தேன். அந்த மனிதன் கூட்டத்திற்குள் இருந்து தௌபா கேட்கும் பொழுது நான் அவன் ஒருவனுக்காகவே நான் மலையை இறக்கி விட்டேன் என்பதாக சொல்லி அதன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் மலை மீதித்த காரணத்தை அல்லாஹ் கூறியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பான விஷயம் தான் இந்த ரமலானுடைய காலம். எல்லாம் நாம சொன்னதை எவ்வளவு பேருக்கு நம்ம இன்னல்களை தந்திருப்போம், நம்முடைய உடல் உறுப்புகளால் எவ்வளவு பேருக்கு இன்னல்களை தந்திருப்போம், மனைவியாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நம்முடைய பேச்சால் எவ்வளவு பேர் உதாசீனப்படுத்தி பேசியிருப்போம். நாம ஒவ்வொரு விஷயங்களிலும் பிறருக்கு எவ்வளவெல்லாம் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் பாவங்களையும் செய்திருப்போம் என்பதை யோசித்து பார்த்து நாம தௌபா செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கார். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தியவர்களாக முழுமையாக நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லி சொல்லி தௌபாவை பெற்றவர்களாக அவன் வைத்திருக்கக்கூடிய அஃபு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வரத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தை வாழ செய்வானாக.